QR ப்ரெசன்டேஷனுக்காக அந்த டேட்டா கலெக்ஷன் வந்து செலக்ட் பண்ணி வைப்போம். அதில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மெத்தடில் வந்து நாங்கள் டேட்டா கலெக்ட் சிஸ்டத்தை அதுக்கேற்ற மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும். அந்த என்விரான்மெண்ட்டுக்கு கொண்டு வரதுக்குன்னா உங்களுக்கு வந்து முதலாவது பைத்தன் இருக்குங்க. முதலாவது இந்த பிசியில் வந்து பைத்தன் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது சிஎம்டி ஓப்பன் பண்ணி பைத்தன் ஹைஃபன் வேர்ஷன் சொல்லி அடிச்சிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பைத்தன் வந்து கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையான்றது சொல்லி தான் ரன் பண்ணுங்க. இதில் வந்து பைத்தன் இஸ் நாட் ஃபவுண்ட் ஆகும். அப்போ நாங்கள் வந்து இப்போ பைத்தன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்ப்போம் அப்படி பைத்தன் இன்ஸ்டால் பண்ணுறேன். இது பைத்தன் உங்களோட கம்ப்யூட்டரில் இல்லாத ஆக்கள் உங்களோட என்விரான்மெண்ட்டை செட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இப்போ பைத்தன் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதில் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து python.org என்ற வெப்சைட்டுக்கு போங்க. அது போனீங்கன்னா முதலாவது இருக்கிற இதுக்கு டவுன்லோட்ஸுக்கு போனீங்கன்னா டவுன்லோட் பைத்தன் இன்ஸ்டால் மேனேஜர்ன்ட்டு இருக்கு. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதில் போய் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் பைத்தன் இருக்கும். இன்ஸ்டால் கொடுத்துக்கொள்ளலாம். இன்ஸ்டால் கொடுத்ததுக்கு பிறகு கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். அதில் வந்து எல்லாத்துக்குமே எஸ் வை கொடுத்து என்டர் பண்ணுங்க. திரும்ப வை கொடுத்து என்டர் பண்ணுங்க. இது வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணபடியாக எனக்கு ஒருக்கா 2 தரம் கேட்குது. இது புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிற ஆட்களுக்கு 4-5 தரம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். திரும்ப கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பைத்தன் ஹைஃபன் சாரி போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அதில் பைத்தன் வேர்ஷன் காட்டும். பைத்தன் வேர்ஷன் காட்டிச்சுன்னா உங்களுக்கு வந்து பைத்தன் இன்ஸ்டால் ஆகிட்டேன் அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் விஎஸ் கோட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். விசுவல் ஸ்டூடியோ கோட் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பார்ப்போம். பெரும்பாலும் எல்லா டைம் இருக்கும். இல்லாத ஆட்களுக்காக விஎஸ் கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி போடுறேன். இல்லை எப்படி விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ப்ரௌசர் வந்துட்டு போயிட்டு விஎஸ் கோட்னு சொல்லி சர்ச் பண்ணுவேன். சரி பண்ணீங்கன்னா முதல்ல விண்டோஸ்க்கு தான் நாங்கள் பெரும்பாலும் டவுன்லோட் பண்ணுவோம். மேக் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் அது கொடுத்தீங்கன்னா உடனே இங்கே டவுன்லோட் ஆக தொடங்கிடும். என்கிட்ட வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண இருக்கிறபடியே அது வந்து டவுன்லோட் பண்ணாமல் நேரடியாக இந்த இதுக்கு போய் கொள்றேன். போயிட்டு டவுன்லோட் ஆகிருக்கும் இன்ஸ்டால் பண்ணுவேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து கிரியேட் டெஸ்க்டாப் கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரன் ஆகி இன்ஸ்டால் ஆகி டெஸ்க்டாப்பில் ஐக்கான் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அது கிரியேட் ஆனதுக்கு பிறகு என்ன செய்யறேன்னு சொல்லி சொல்கிறேன். நான் போட்ட அந்த டிரைவ் லிங்குக்கு போவேன். டிரைவ் லிங்குக்கு போயிட்டு அந்த ஃபோல்டரை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். சரி டவுன்லோட் ஆனதுக்கு பிறகு எக்ஸ்ட்ராக்ட் கியர் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி சொல்றதுக்காக டெஸ்க்டாப்பில் விட்டுக்கொள்ளும்.
இப்போ வந்து நாங்கள் இந்த கோடை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி இந்த கியூஆர் ப்ரெசன்டேஷன் நாங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன செய்வாங்கன்னா இப்போ கீழே தேவையில்லாமல் இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணோம். தேவையில்லாமல் இருக்கிற டெப்ஸுகள் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணோம். ஏன்னா நாங்கள் இவரை வந்து நார்மலாக டெஸ்ட் பண்ண போகிறோம். பிறகு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ அதனால் இருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸையும் ஆப்ஸையும் கிளியர் பண்ண போவோம். கிளியர் பண்ணிட்டு அப்புறமா வந்து விஎஸ் கோடியை போட்டு கஷ்டப்பட்டு போயிட்டு 12% அந்த இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி கொள்வோம். ஃபோல்டர் ஓப்பன் பண்ணால் அதில் என்னென்னலாம் இருக்கோ அது வந்து அப்படியே இங்கே வரும். இதில் வந்து டெஸ்ட்.py என்றதை தான் வந்து நாங்கள் ரன் பண்ண போகிறோம். இதில் ரன் பண்ணுறதுக்கு முதல் எங்கள்டையில் வந்து விஎஸ் கோட்டில் பைத்தன் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ இதை வந்து நீங்கள் ரன் கொடுத்தீங்கன்னா அதுலேயே கேட்கும் பைத்தன் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட் கொடுங்க. ரன் ஃபைன் பைத்தன் எக்ஸ்டென்ஷன் கேட்குது. ஃபைன் பண்ணணும், எக்ஸ்டென்ஷனை ஃபைன் பண்ணணும். அதில் வந்து முதலாக இருக்கிறத இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ கொடுத்தீங்கன்னா அது வேற இன்ஸ்டால் ஆகும். சொல்லி ஆகிக்கொண்டிருக்கு. ஓகே. இப்போ இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சது பிறகு நான் கோடை போய் பார்ப்போம். கோடில் வந்து பிஎஸ்யூ இந்த 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 இது வந்து எங்களுக்கு இன்ஸ்டால் ஆகியிருக்கா டிஃபால்ட்டு. அதை வந்து நாங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு கொமாண்ட்ஸ்.txt என்ற போல்டருக்கு நான் வந்து இது கொடுத்துருக்கேன் தனி ஒரு வந்து. அப்போ அந்த இடத்துல இதில் இருக்கிற இந்த கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதில் முதல்ல டெர்மினல் வந்து நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டு பைத்தன் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவோம். பைத்தன் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதே கோட் தான். சாரி, பைத்தன் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு சொல்லி இங்கே காட்டுது. ஓகே, இப்போ பைத்தன் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. நான் பைத்தன் வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கு பிறகு ஒரு கமாண்ட் வந்து இருக்கு, பைத்தன் பிப் இன்ஸ்டால். இதை வந்து காப்பி பண்ணி இங்கே கொடுத்தவங்க இன்ஸ்டால் ஆகுது. சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு வரணும். இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டாங்கன்னு பார்க்குறதுக்கு டிப்ஸ் இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி இனி வந்து நாங்கள் இந்த கோடை வந்து ரன் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ வந்து இந்த கோடை ரன் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க் ரிப்போர்ட் HTML சொல்லி வந்து கிரியேட் ஆகி நிற்பேன். சரியா, ஏதாவது ஏதாவது கூட சொல்ல ரன் பண்ணீங்க அந்த பெஞ்ச் மார்க் வந்து இதில் காட்டும் 3457ன்றது. இப்போ இதில் கிடைச்ச பெஞ்ச் மார்க் எங்களுக்கு இவரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு அந்த ஸ்க்ரீன்ஷாட்ன்ற ஃபோல்டர் இருக்குல்ல நீங்கள் அப்லோட் பண்ண வந்து வேறு. அது இப்போ நான் செய்யலாம். ஏன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இது ஆல்ரெடி பாய்ச்சி கொண்டிருக்கக்கூடிய நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அதை வந்து அப்லோட் பண்ண முடியாது. அங்கே இருந்தால் இப்போ கூகுள் க்ரோமில் பண்ணமே அதே இடத்துல ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அந்த ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கேன். அந்த ஃபோல்டரில் போய் நீங்கள் இதில் எடுத்த பெஞ்ச் மார்க்கை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அப்லோட் பண்ணணும். இப்போ அடுத்த டெஸ்ட் என்னன்னா இதை நாங்கள் திரும்ப செய்ய போகிறோம். அப்படின்னா ஒரு 10 ப்ரௌசரில் ஒரு 10 டேப் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதை வச்சு கொண்டு செய்ய போகிறோம். ஒரு சாதாரணமாக கூகுள் க்ரோம் எடுத்துக்கொண்டு அதில் வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு 10 வீடியோ ரன் பண்ண வைப்போம். ஒரு
டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அடுத்த டெஸ்ட் எடுக்கிறோம். இதில் வந்து ஒரு 10 க்ரோம் டேப் ஓப்பன் பண்ணி எல்லா டேப்லையும் யூடியூப் வீடியோ சாதாரணமாக ரன் பண்ண விடுவோம். பேக்ரவுண்டில் ஓட விட்டுட்டு இனி வந்து அதை நாங்கள் ரன் பண்ண போகிறோம். திரும்ப ரன் பண்ணோம் இந்த கோடை. அப்போ எங்களுக்கு பெஞ்ச் மார்க் வந்து மாறி இருக்கு. சிபியூன்ற இதுவும் மாறுது, ஒவ்வொன்றினையும் தனித்தனியாக மாறுது, மெமரி அரே ஷார்ட்டிங் டெஸ்ட்டும் மாறுது, எல்லாமே மாறுது. இதை வச்சு கொண்டு தான் நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் ஒரு இதண்டு ஸ்க்ரீன்ஷாட்டுகளை எடுத்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணீங்கண்டா நாங்கள் எங்களோட ப்ரெசன்டேஷனை முடிச்சு கொள்ளலாம் இந்த டேட்டாஸை வச்சுக்கொண்டு. தேங்க்யூ.